ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தேல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு மசாலாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் அதில் கொஞ்சம் பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதும் அதில் கொஞ்சமாக நம்ம தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா வறுத்து அது ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. லைட் ப்ரௌன் கலரில் வரது வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்ல ப்ரௌன் கலரில் வந்ததும் இப்போ அதில் கொஞ்சமாக வத்தல் பொடி, கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக அதில் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா எல்லாமே சேர்ந்து நல்லாவே வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துட்டு அதை நம்ம ஆற வச்சுக்கலாம். இது ஆற டைமில் அடுத்து நம்ம குழம்புக்கு தேவையானது ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம புளியவும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். குழம்புக்கு தேவையான புளியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் குழம்பு ரெடி பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் நறுக்கி அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் அதில் கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் கொஞ்சமாக முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கத்திரிக்காய் இருந்தால் அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் முருங்கைக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது வதங்கினதும் இதில் கொஞ்சமாக நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை ஊற்றிக்கலாம். வதங்கிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக புளியை ஊற்றிக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது கொதிக்கிற டைமில் இப்போ நம்ம ஆற வச்ச மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ அதை நம்ம அந்த கொதிக்கிற குழம்புல இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணி இந்த குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததும் நமக்கு தீயல் குழம்பு ரெடி ஆயிரும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த குழம்பு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.